to our channel Stylish Amachi. நம்ம இன்னைக்கு ஒரு டோட்டலான ஒரு டிஃப்ரெண்ட் லுக் தான் பார்க்க போறோம். ஸோ நான் வந்து தமிழ் பொண்ணு, நான் சின்ன வயசுலேருந்து கோலிவுட் மூவிஸ்லாம் பார்த்து வளர்ந்துவா. பட் அவங்களாம் ஹீரோயின்ஸ்லாம் மேக்கப் போடும்போது நான் யோசிப்பேன், நீங்கள் என்ன போட்டிருக்காங்க. மேக்கப் பற்றி தெரிஞ்சதுக்கப்புறமா வந்து நம்ம மேக்கப் போட்டால் ஒரு மாதிரி இருக்கும், பட் அவங்க மேக்கப் போட்டால் மேக்கப் போட்ட மாதிரியே இருக்காது. அவங்க அழும்போதும் சரி, சிரிக்கும் போதும் சரி, தண்ணிக்குள்ளே இருக்கும் போதும் சரி, வாட் எவர் மேக்கப் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போலாம் வந்து திங்க் பண்ணியிருக்கேன், என்ன பண்ணியிருக்காங்க அவங்க ஃபேஸ்க்கு அப்படின்றத. ஸோ நான் எனக்கு வந்து ஜஸ்ட் வந்து அந்த மேக்கப் பண்ணி நான் பண்ண போகிறேன். ஸோ எப்படி வந்து அவங்க எதுவுமே தெரியாத மாதிரி மேக்கப் போடுறாங்களோ அதே மேக்கப் கிட்டத்தட்ட நோ மேக்கப் லுக் தான், நோ மேக்கப் லுக். ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ண போகிறோம் நம்ம சேனலில். ஸோ நான் எந்த ஹீரோயின்ஸையும் பார்த்தா அப்படியே வந்து ரெப்ளிகா பண்ண போகிறது கிடையாது, அப்படியே ரீக்ரியேட் பண்ண போகிறது கிடையாது. லுக்கா த்ரிஷாவோ, நயன்தாராவோ, ஜோதிகாவோ யார் வேணா. ஸோ நான் வந்து அதை ரீக்ரியேட் பண்ண போகிறது கிடையாது. எல்லாருமே ஒரே மேக்கப் லுக் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நான் பார்த்த வரைக்கும் ஒரு ஹீரோயின்ஸ் கூட வந்து போல்ட் லிப்ஸ்டிக் போட்டு நான் பார்த்ததில்ல, கலரான லிப்ஸ்டிக் போட்டு பார்த்ததில்ல. ஸோ எல்லாருமே ஒரே பேட்டர்ன் தான், அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த லுக்கை வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ண போகுதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் எனக்கு வந்து பேசிக்கே வந்து மேக்கப் பண்ண போகிறேன். ஐ மீன் கெட் ரெடி வித் மீ. புதுசாக நான் ட்ரை பண்ணுறேன், இதுக்கு நான் பண்ணது கிடையாது. ஸோ பார்க்கலாம் வாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா டேக் அ மொமெண்ட் டு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஸ்டைலிஷ் அமிச்சி அட் அது நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகான். இந்த மாதிரி மேக்கப் வீடியோஸ், மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ், ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கலாம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்னைக்கு நைகா பிரெட்மியா ப்ரைமர் எடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் ஃபிங்கர்ஸில் எடுத்துகிட்டு இருக்கு எங்கெல்லாம் போஸ் இருக்கோ நாங்கள் வந்து அதை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் வந்து இந்த ஃபிங்கர்ஸ் நல்லா வார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் போஸ் வந்து ஃபோர்ஹெட்லேயும் இருக்கும், ரொம்ப லைட்டாக இங்கே. ஸோ இங்கே போஸ் இருக்காது, ஆனால் எனக்கு ஃபைன் லைன்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து ஸ்மூத் அவுட் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறேன். நோஸ்லையும் கொஞ்சம் ஓகே. ஸோ மிச்சம் இருக்க அப்படியே ஃபேஸ் வந்து நான் வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு இப்போ என்னோட போஸ் எல்லாமே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது பேஸ். இவரோட நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். அவங்களுக்குலாம் வந்து மோஸ்ட்டாக வந்து பிக்மெண்டேஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன், பட் எனக்கு பிக்மெண்டேஷன் இருக்குது. ஸோ நான் கலர் கரெக்ட் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அந்த ஸ்டெப் வந்து நான் மிஸ் பண்ண முடியாது. நான் வந்து என்னோட எல்ஏகர் கரெக்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன், ஆரஞ்சு கலர் கரெக்டர். இந்த லுக்குக்கு நீங்கள் கலர் கட்டர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் ஓவர் போட் போயிட்டா கூட நீங்கள் ஃபவுண்டேஷன் அதிகமாக அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும், கன்சிலர் அதிகமாக அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ கேக்கியாக இருக்கும். ஸோ நம்மளோட அந்த லுக் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ ரொம்ப லைட் ஹேண்டாக அப்ளை பண்ண போகிறோம், ரொம்ப பார்த்து ரொம்ப கொஞ்சமாக அப்ளை பண்ண போகிறேன். ரொம்ப கொஞ்சம் தான் அப்ளை பண்ணியிருக்கேன், இது கவர் பண்ணுமா தெரியல, பார்க்கலாம். ஸோ ஓரளவுக்கு பரவாயில்ல, பட் பிக்மெண்டேஷன் ஃபுல்லாக இன்னும் குறையில. நான் இன்னும் கொஞ்சம் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாரும் வந்து என்னோட ரீசன்ட் போஸ்ட்டுக்கு ரொம்ப கேர் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஐ டோன்ட் நோ வெதர் ஐ டிசர்வ் யூ கைஸ், பட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யர் லவ். ஓ எஸ், நான் இன்னும் கொஞ்சம் இதை பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். கரெக்டாக பிளெண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷனுக்கு போக போகிறோம். ஸோ எனக்கு ஃபவுண்டேஷன்லாம் ரொம்ப டவுட்டாக இருக்குது, எந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ஃபேஸ் ரொம்ப மேட்டிஃபைங்காக இருக்காது, ரொம்ப டியூவியாகவும் இருக்காது, ஹைலைட்ஸ்லாம் எதுவுமே இருக்காது, ரொம்ப சட்டிலாக இருக்கும். ஸோ அதனால தான் எனக்கு எந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறதுன்னு ஒரே டவுட்டாக இருக்குது. எனக்கு பேக் யூஸ் பண்ணலாமா, வந்து இல்லை எல்ஏகல் யூஸ் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா ரெண்டுமே கொஞ்சம் நேச்சுரல் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன் மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, நான் பேக்கே போகிறேன்னா வந்து இது லைட்டாக கொஞ்சம் டியூவியாக இருக்கும், கொஞ்சம் கூலான டோன் இருக்கும். பேக் வந்து கொஞ்சம் எக்ஸாக்டாக என்னோட ஷேடே இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ நான் பேக் போகிறேன். ஸோ நிறைய பேருக்கு நான் பேக் யூஸ் பண்ண பிடிக்காது, ஏன்னா நான் நிறைய வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பேக் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால வேறு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணி காட்டுங்கன்னு சொல்வீங்க. பட் இன்னைக்கு வந்து வேறு வழி இல்லை, நான் பேக் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ நான் ஜஸ்ட் வந்து பேக் வந்து ஒரு 2 பம்ப்ஸ் எடுத்துக்கிறேன் என்னோட பேக் ஆஃப் ஹேண்டில். பேக் ஃபவுண்டேஷன் மாதிரி வந்து ஃபண்டஸான ஃபவுண்டேஷன் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும், எல்லா ஒகேஷனுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், செம்மையாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் நான் ஸ்பஞ்ச் எடுத்துக்கிறேன். நான் இதை வந்து நல்லா லைட்டாக வார்ம் பண்ணிக்கிறேன் கையில். நான் ரொம்ப லைட் ஹேண்டாக அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் பார்க்கலாம், கவரேஜ் இருக்கணும் ஆனால் இல்லாத மாதிரியும் இருக்கணும், அது மாதிரி. உங்களுக்கு தெரியுதா ஸ்கின் மாதிரி இருக்குல்ல,
நான் பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன். ஸோ நைக்கால வந்து ஹாட் பிங்க் சேல்னு ஒன்று போயிட்டுருக்கு. நிறைய பிராண்ட்ஸில் நிறைய என்னோட ஃபேவரட் ப்ராடக்ட்ஸ்லாம் ஆஃபர்ஸில் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் நீங்கள் போய் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் வந்து ஃபேவரட்ஸ்னு போட்டு நான் ஒரு ஹைலைட் வச்சிருக்கேன். அது உங்களுக்கு ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அது ஒரு வீடியோவாக பண்ணலாம்னு நினச்சாலும் பண்ண முடியல. பட் நீங்கள் அங்கே போய் பார்த்து உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணால் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ என்னோட பர்சனல் ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் ஃபேவரட்ஸ் அந்த ஹைலைட்ஸில் இருக்கும், கீழே ப்ரொஃபைல் கீழே இருக்கும். ஸோ தாராளமாக எனக்கு போய் அங்கே ஃபாலோ பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நான் கம்யூனிட்டி பேஜில் வந்து ஸ்டோரியாக போட்டேன், பட் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ ஜஸ்ட் நான் உங்களுக்கு இன்னொரு தடவை சொல்லிக்கணும்னு நினச்சேன். ஆக்சுவலி இட் ஒர்க்ஸ். இந்த ஃபவுண்டேஷன் நல்லா இருக்கு, பட் கவரேஜ் தான் இல்லை. பட் நான் கவரேஜ் ரொம்ப ஷியராக நான் கொடுத்துட்ருக்கேன். கவரேஜ் அவ்வளோவா இல்லை இது வரைக்கும். ஸோ என் ஃபேஸ்க்கு நான் இன்னும் கவரேஜ் வேணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு பிக்மெண்டேஷன் அதெல்லாம் இன்னும் தெரியுது. இது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் பில்டப் பண்ணி என்னோட பிக்மெண்டேஷன்லாம் மறைக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, இந்த கவரேஜ் கொஞ்சம் பரவாயில்ல இதை கம்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த சைட் கொஞ்சம் எல்லாமே மறையுது. இந்த சைட் பார்த்தீங்கன்னா அப்படியே அண்டர் ஐ சர்க்கிள்ஸ் பிக்மெண்டேஷன்லாம் அப்படியே இருக்குது. ஸோ நம்ம பில்டப் பண்ணலாம் கவரேஜை. நான் இவ்வளோ பார்த்துலாம் ஃபவுண்டேஷன் வந்து பில்டப் பண்ணதே கிடையாது. ஸோ நான் ஓரளவுக்கு ஃபவுண்டேஷன் வச்சு பில்டப் பண்ணிட்டேன்னா இதுக்கு மேலே ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணால் கொஞ்சம் கேக்கியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நான் ஃபவுண்டேஷனை தவிர்த்துட்டு ரொம்ப லைட்டாக கன்சிலர் யூஸ் பண்ண போகிறேன். என்னோட ஷேட் கன்சிலர் யூஸ் பண்ண போகிறேன். ஹைலைட்டிங் கன்சிலர் கிடையாது. கரெக்டாக எக்ஸாக்டாக என்னோட ஷேட் கன்சிலர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து இந்த வெட் அண்ட் வைல்ட் கன்சிலர் இன் ஷேட் டார்க் கோகோ எடுத்துக்கிறேன். ஸோ ரொம்ப லைட்டாக வந்து நான் தேவையான இடத்துல வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் குட்டி குட்டி டாட். இந்த நெக் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிக்மெண்டேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் என்னோட ஃபேஸை விட. ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா வந்து இந்த வெட் அண்ட் வைல்ட் ஃபவுண்டேஷன் இன் ஷேட் வந்து மோக்கா அப்ளை பண்ணுவேன். ஸோ அதுதான் நான் இன்றைக்கும் பண்ண போகிறேன். ஸோ இது கொஞ்சம் தாராளமே அப்ளை பண்ணிக்கிறேன். அதனால கொஞ்சம் ஃபுல் கவரேஜ் வேணும் என் நெக்கை வந்து கவர் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலி இந்த ஃபவுண்டேஷன் ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. நான் இன்னொன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ சீக்கிரம் வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு இந்த ஃபவுண்டேஷன் நான் யூஸ் பண்ணி காலி பண்ணிட்டேன். இந்த ஃபவுண்டேஷன் ஃபேஸை விட எனக்கு நெக்குக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஃபேஸில் லைட்டாக ஆரஞ்சியாக இருக்குது. ஸோ எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி. பட் நெக்குக்கு வந்து பங்கமாக இருக்கும். ஸோ ரொம்ப எக்ஸாக்ட் மேட்ச். ஸோ நீங்கள் பார்க்கலாம் என்னோடய ஃபேஸ் அண்ட் நெக் என்னோட செஸ்ட் எல்லாமே ஒரே கலரில் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் செட் ஆகட்டும் பிளெண்ட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணால். ஸோ இப்போ செட் ஆகிடுச்சுன்னா அதை பிளெண்ட் பண்ணி விடுறேன். இந்த மாதிரி செட் ஆக விட்டுட்டு பிளெண்ட் பண்ணிங்கன்னா கவரேஜ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அவ்வளோதான். ஸோ எனக்கு ஒரு குட்டி பிம்பிள் ஸ்பாட் இருக்குது. அது பிம்பிள் வந்து போன அந்த பிளெமிஷ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணி இது நான் கவர் பண்ணிக்கிறேன் அந்த ஸ்பாட்டை மட்டும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு எங்கெல்லாம் இருக்கோ நீங்கள் வந்து அங்கே கவர் பண்ணிக்கலாம். ஏதாவது பிளெமிஷஸ் ஸ்பாட் ஆக்னி ஸ்பாட்லாம் இருந்ததுன்னா ஜஸ்ட் வந்து நான் பிளெண்ட் பண்ணி விடுறேன். இப்போ நம்ம ஐப்ரோஸ்க்கு போயிடலாம். ஸோ ஐப்ரோஸ்க்கு வந்து நான் அந்த ஜெல் லைனர் வந்து யூஸ் பண்ண போகுது. ப்ரௌன் ஜெல் லைனர். ஸோ ஹீரோயின்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே வந்து ரொம்ப சட்டிலாக தான் இருக்கும் ஐப்ரோஸ். ரொம்ப அப்படியே ட்ராமாட்டிக்கெல்லாம் வரைய மாட்டாங்க. ரொம்ப நேச்சுரல் ஷேப்பை ஃபாலோ பண்ணி. ஸோ அவ்வளோன்னு ஐப்ரோஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் தர மாட்டாங்க. ஸோ ரொம்ப ஃபேஸ் வந்து பார்க்க ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால வந்து நான் வந்து ரொம்ப லைட்டாக தான் வரைய போகிறேன். ரொம்ப ட்ராமாட்டிக்காலாம் வரைய போகிறது கிடையாது. ஸோ ஜஸ்ட் என்னோட நேச்சுரல் ஷேப்பை வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஸோ போதும். இதுக்கு மேலே நான் பண்ணால் வந்து கொஞ்சம் ஓவர் போர்ட் ஆகிடும். அதனால வந்து நான் ஜஸ்ட் ப்ரஷ் பண்ணி விட்டுக்கிறேன் அப்வர்ட் மோஷனில், அப்வர்ட் ஸ்ட்ரோக்கில். ஸோ என்னோட ஐப்ரோஸ் வந்து இது கொஞ்சம் ரவுண்டடாக இருக்கும், இது கொஞ்சம் ஆர்ச்டாக இருக்கும். ஸோ அதனால் ரெண்டுமே சிமிலராக இருக்காது. நிறைய பேர் என்கிட்ட கேட்பீங்க ஏன் உங்கள் ஐப்ரோஸ் இருக்குது, உங்கள் ஐப்ரோ ஷேப்பை மாற்றுங்க, உங்கள் ஐப்ரோ ஷேப்பை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது நேச்சுரலாகவே எனக்கு அப்படி தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே கட் வேறு இருக்கும். ஸோ அதனால ஐப்ரோ ஷேப்பை நான் மாற்ற முடியல. நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். என்னால் சீரியஸாக மாற்ற முடியலை. ஸோ நீங்கள்
எவ்வளோ சொன்னாலும் என்னால் மாற்ற முடியாது. நான் அதை கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக தான் எடுத்துக்கிறேன். பட் ரியலி ஐ couldn't change the shape of my brows, so I don't know. Oh my god, நான் பவுடரால் செட் பண்ணவே மறந்துட்டேன் என்னோட கன்சிலரையும் ஃபவுண்டேஷனும். ஓகே, நம்ம இப்போ பவுடரால் செட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து நான் RCMI நோ கலர் லூஸ் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு டிரான்ஸ்லூசன்ட் பவுடர், இல்லை எந்த கலருமே கிடையாது. ஸோ அதனால இதை யூஸ் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு. நான் என்னோட ஸ்பஞ்சை எடுத்துக்கிறேன். ஸ்பஞ்சை எடுத்துகிட்டு ஸோ ரொம்ப லைட்டாக டீ ஜோனில் மட்டும் செட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா ஃபேஸ் ரொம்ப மேட்டிஃபைங்காக இருக்க வேணாம்னு நினைக்கிறேன். அதனால நெக்ஸ்ட் வந்து ஐஸ்க்கு போயிடலாம். ஸோ ஐஸ் வந்து ஹீரோயின்ஸ் ஒன்றுமே பண்ண மாதிரி இருக்காது, ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், அவங்க மூஞ்சில் எதுவுமே தெரியாது. ஸோ அதனால எனக்கு என்ன பண்ண போகிறேன்னா வந்து ஜஸ்ட் என்னோட சேம் ஷேட் கன்சிலர் எடுத்து என் ஐலிட்ஸ் வந்து ஜஸ்ட் வந்து நான் சும்மா எந்த பிக்மெண்டேஷன் அதெல்லாம் இல்லாத மாதிரி வந்து அப்ளை பண்ணி ஜஸ்ட் பிளெண்ட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ ஒரு க்ளீன் கேன்வஸ் கிடைக்கும் எனக்கு, தெரியுதா? என்னோட ஸ்கின் மாதிரியே இருக்கும். அந்த கன்சிலர் வந்து பவுடர்லாம் செட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் க்ரீஸ் ஆகாமல் எங்கேயும் மூவ் ஆகாமல் இருக்கும். யூஸ்வலாக வந்து ஹீரோயின்ஸ் எந்த ஐஷரும் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. ஐஸ் ரொம்ப பேராக தான் இருக்கும். ஸோ நம்ம அதனால அப்படியே விட போகிறது கிடையாது. கொஞ்சம் ஐஸ்க்கு டைமண்ட்ஸ் மட்டும் கொடுக்க போகிறோம். கலர் ஜஸ்ட் க்ரீஸில் மட்டும் கொஞ்சம் டைமண்ட்ஸ் கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். என்னோட பெல்லாடியம் மேட் ப்ரான்சர் எடுத்துக்கிறேன். இது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான வார்ம் ப்ரௌன் கலர். ஸோ அதை எடுத்துக்கிட்டு ஆக்சுவலி பிளெண்டிங் ப்ரஷும் எடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ரொம்ப கொஞ்சமாக இதில் எடுத்துக்கிறேன். எக்ஸஸ் இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு என்னோட க்ரீஸை மட்டும் லைட்டாக தான் நான் வார்ம் பண்ணிக்கிறேன். வேறு எதுவுமே பண்ணல நான். ஜஸ்ட் இது மாதிரி இந்த நான் எப்போவுமே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன் என்னோட ஐ ஷேப். அது மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணால் ஹீரோயின்ஸ்க்கு யாருக்குமே எக்ஸ்டெண்டட் ஐ ஷேப் இருக்காது, ரொம்ப ரவுண்டாக இருக்கும் ஐஸு. ஸோ ஐ மேக்கப்பில் வந்து உங்களோட இஷ்டம் தான். உங்கள் ஐஸை நீங்கள் ரவுண்டாக வச்சுக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸ்டெண்ட் வந்து ஃபாக்ஸி ஐ மாதிரி இப்படி இருக்கும். ஸோ நான் யூஸ்வலாக அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் பண்ணுவேன். பட் ஹீரோயின்ஸ்க்கு அப்படி இருக்காது. ஸோ கலாய்க்காதீங்க, இந்த லுக் பார்த்துட்டு ஹீரோயின் மாதிரியே இல்லைன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் எந்த ஹீரோயின் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணல, ஜஸ்ட் அது மாதிரி எப்படி மேக்கப் லுக் பண்ணுறாங்க அப்படின்னு ஜஸ்ட் நான் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் ரியல் லைஃப்பில், அவ்வளோதான். ஸோ எனக்கே இது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான். we can learn together. So I think இந்த வார்ம்னஸ் போதும்னு நினைக்கிறேன். நான் வெளியே எக்ஸ்டெண்ட் பண்ணல, ஜஸ்ட் உள்ளே வச்சுக்கிறேன். காஜல் எப்போவுமே நம்மளோட தமிழ் மூவிஸ்லாம் காஜல் வைக்காத ஹீரோயின்ஸ் பார்க்கவே முடியாது. ஸோ கண்டிப்பாக அதனால நம்ம காஜல் அப்ளை பண்ணணும். எனக்கு இந்த ஸ்டேக் ஒர்க்கி பேடாஸ் காஜல் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் என்னோட வாட்டர் லைனில். அப்படியே நான் பண்ணுறேன் மேம் லாங்குவேஜ் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ லாஸ்ட் கொஞ்சம் திக்காக பண்ணுறேன் அதுக்காக. நான் இதை விங்லாம் பண்ணலை. விங்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எலாங்கேட்டட் ஐ மாதிரி இருக்கும். ஸோ விங் பண்ணாதீங்க. நம்ம ஜஸ்ட் ரவுண்டாக ஐஸை வந்து வைக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி இந்த கல்லையும் பண்ணிடுறேன். ரொம்ப திக்காகவும் அப்ளை பண்ணாதீங்க, நல்லா இருக்காது. ஸோ ரொம்ப தின்னாக 2 சைடும் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். லேஷஸ் பார்த்தீங்கன்னா வந்து யாருமே வந்து ஃபால்ஸீஸ் வைக்கிற மாதிரி வந்து எனக்கு ஐடியாவே கிடையாது. பாலிவுட்டில் கூட நான் ஃபால்ஸீஸ் வச்சு பார்த்துருக்கேன். பட் கோலிவுட்டில் ஹீரோயின்ஸ் ஃபால்ஸீஸ் வச்சு நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் லேஷஸ், ரொம்ப நார்மலாக குட்டியாக நம்மளுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். பட் நயன்தாராக்கு மட்டும் ரொம்ப திக்காக இருக்கும். ரொம்ப நிறைய மஸ்காரா அப்ளை பண்ணியிருப்பாங்க, நிறைய கோட்டிங் மஸ்காரா அப்ளை பண்ணியிருப்பாங்க. பட் அதுவும் ஃபால்ஸீஸ் வச்ச மாதிரி இருக்காது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா லேஷஸ் 2த்தையும் கர்ல் பண்ணிட்டு நல்லா திக்காக வந்து 2-3 கோட்டிங் வந்து மஸ்காரா அப்ளை பண்ண போகிறேன். எந்த ஃபால்ஸீஸ் எதுவுமே அப்ளை பண்ணாமல். நாளைக்கு மேபி லாஸ்ட் எசென்ஷியல் மஸ்காரா எடுத்துக்கிறேன். ஸோ ஃபுல் வால்யூம் ஃபுல் லென்த் கொடுக்கும். என்னோட ஃபேவரட் மஸ்காரா. பார்த்து பண்ண வேண்டியதுன்னா லேஷஸ் வந்து ஒன்னோட ஒன்று ஒரு மாதிரி ஒட்டிக்காம வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும், அவ்வளோதான். ஐ பார்ட் வந்து முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ப்ரான்சிங் போக போகிறோம். ஸோ ரொம்ப லைட்டாக வந்து ப்ரான்ஸ் அப்ளை
உங்களுக்கு எவ்வளோ சட்டிலாக எவ்வளோ நேச்சுரலாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இந்த சைடும் பண்ண போகிறேன். நான் நல்லா சீக் போன் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நேச்சுரலாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹைலைட்டர் நான் அப்ளை பண்ணுவேன். பட் ஹீரோயின்ஸ் ஹைலைட்டர் அப்ளை பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. அவங்க ஃபேஸ் ரொம்ப நார்மலாக இருக்கும், ரொம்ப சட்டலாக இருக்கும், டியூவியாக இருக்கும். பட் ஹைலைட்டர் அப்ளை பண்ண மாதிரி இருக்காது, க்ளோயாக இருக்கிறது மாதிரி பலலாம் இருக்காது. ஸோ அதனால எனக்கு ஹைலைட்டர் வந்து ஸ்கிப் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வந்து லிப்ஸ்டிக். ஸோ லிப்ஸ்டிக் தான் வந்து எனக்கு வந்து லைக் பெரிய டவுட்டாக இருக்குது. ஏன்னா வந்து எல்லாருக்குமே வந்து அந்த பிங்க் லிப்ஸ் தான் இருக்கும் எல்லா ஹீரோயின்ஸ்க்குமே. ஸோ எனக்கு பிங்க் லிப்ஸ் சத்தியமாக நல்லா இருக்காது. பேபி பிங்க் லிப்ஸ் அப்படி சாஃப்டாக லூஷியஸாக அப்படி இருக்கும். பட் எனக்கு ரொம்ப கன்றாவியாக இருக்கும் அதை பண்ணனா. ஸோ அதான் யோசிச்சுட்ருக்கேன் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு, எந்த லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கலாம். அவங்க லிப்ஸ் ரொம்ப மேட்டாக இருக்காது, லைட்டாக கொஞ்சம் வந்து அப்படியே ப்ளம்பியாக லிப் பாம் அப்ளை பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ அதான் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி லிப் பாம் அப்ளை பண்ண மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட லிப்ஸ் வந்து வர வறண்ட பாலை வர மாதிரி ஆகிட்டு போகுது. எவ்வளோ லிப் பாம் அப்ளை பண்ணாலும் பற்ற மாட்டேங்குது. ஸோ திருப்பி நான் வந்து லிப் பாம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு குவாரண்டைன்லாம் எப்படி போகுதுன்னு என்கிட்ட சொல்லுங்கள். எனக்கு வந்து என்னோடய காலேஜ் எக்ஸாம்ஸ் வந்து இன்னும் சொல்லலை. ஸோ அதை தள்ளி போட்டிருக்காங்க. ஸோ நான் வீட்டில் தான் இருக்கேன், ஒர்க் இன்னும் போய் என்னோட ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம் நான் இன்னும் முடிக்கல. ஸோ அது முடிச்சாதான் நெக்ஸ்ட் ஜாப் ஏதாவது வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ நான் வீட்டில் வந்து வெட்டியாக தான் இருக்கேன் இப்போதைக்கு. சீரீஸ் சஜஷன் இருந்தால் தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சீரீஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் லீவ் வந்து பார்த்துட்டு கிடப்பேன் சும்மா. நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸ், HBO சீரீஸ் எதுவாக இருந்தாலும் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து லிப்பை வந்து லைன் பண்ணிக்கிறேன், ரொம்ப முக்கியம். நீங்கள் டஸ்கி ஸ்கின் டோனாக இருக்கீங்க, கொஞ்சம் டீப்பாக இருக்கீங்கன்னா லிப் லைன் பண்ணாமல் வந்து உங்களால் நியூட் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண முடியாது. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோட லிப் ஷேப்பே மெயின்டைன் பண்ணுறேன். நான் லிப்ஸ் ஆல்ரெடி கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், ரொம்ப பெருசாக போயிடாமல் நான் பார்த்துக்கணும். வந்து வெட் அண்ட் வைல்ட் லிப்ஸ்டிக் கிவி மோக்கா எனக்கு தெரியும் எல்லாரோட ஃபேவரட். இது ஜஸ்ட் எடுத்து இது சென்டர்ஸில் மட்டும் அப்ளை பண்ணி டேப் பண்ணுறேன். நான் நிறைய கலர்ஸ் அப்ளை பண்ண போகிறதில்ல. ஐ மீன் நிறைய நான் ரொம்ப லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன், ரொம்ப ஓவர்டு பண்ண போகிறதில்ல. ஸோ நான் நிறைய மாதிரி கெட் ரெடி வித் மீலாம் பண்ண மாட்டேன், பேசிக்கிட்டே மேக்கப் பண்ண மாட்டேன். பட் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணணுமா, இல்லை நார்மலாக வந்து வீடியோ எடுத்துகிட்டு பேக்ரவுண்ட் வாய்ஸ் மட்டும் கொடுத்தா போதுமா அப்படின்னு மாதிரி எனக்கு சொல்லுங்கள். இது ரொம்ப நல்லா இருக்குது. பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் பீச் ஷேட் வேணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஹீரோயின்ஸ் லிப்ஸ்டிக் வந்து பீச் ஷேட், பிங்க் ஷேட் தான். ஸோ அதுக்காக நான் டார்க் ஃபான் எடுத்துக்கலாம். பெல்லாவர்ஸ் லிக்விட் லிப்ஸ்டிக் டார்க் ஃபான் லைட்டாக கொஞ்சம் ஆட் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ இன்னொரு ஸ்டெப் மட்டும் எக்ஸ்ட்ரா பண்ண போகிறேன். நான் வந்து எனக்கு ஒரு செட்டிங் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ண போகிறேன். வெட்டர்னல் செட்டிங் ஸ்ப்ரே இன் ஷேடா உங்கள் பவுடர்னஸை குறைச்சிரும், கேக்கினஸை குறைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் வந்து உங்கள் ஃபேஸ் வந்து கொஞ்சம் டியூவியாக ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அதுக்காக ஜஸ்ட் கண்ணை முடிக்கிறேன். ஸோ தூரம் வச்சு ஸ்ப்ரே பண்ணுங்கள், கிட்ட வச்சு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா ரொம்ப பிளாச்சியாக இருக்கும். ஜஸ்ட் இது வந்து ட்ரை ஆகட்டும். நான் அதுக்குள்ளே என்னோட ஹேர், என்னோட ஆக்சசரிஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்துடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, டூ லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். Stay tuned guys. Bye bye.